friends, welcome back to our channel Sandysfamily. நான் உங்க Junita. நான் 6th standard படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என் ஸ்டைல்ல chicken cheesy white sauce pasta எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான ingredients எவ்வளவுன்னு பார்க்கலாம் வாங்க. பொடியா நறுக்குற 2 onion, 3 slices of cheese, butter, ஒரு கைப்பிடி அளவு corn, ஒரு capsicum, chili flakes, 2 tablespoon மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, ஆர்கானோஸ், பால், hot sauce, ketchup, chicken, garlic and வேக வச்ச பாஸ்தா. 150 grams chicken எடுத்துக்கேன், 200 grams sweet pasta எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த பாஸ்தா வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி pan வச்சுக்கலாம். தேவையான அளவு பட்டர் போட்டுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் போட்டோம், பட்டர் நல்லா உருகிடுச்சு. இப்ப சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்ப சிக்கன் வெந்துருச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். கார்லிக் ஃப்ளேவர் சிக்கன்ல இறங்கிறதுக்காக இப்போ நம்ம கார்லிக் போட்டுக்கலாம். இப்போ கார்லிக் போட்டோடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இப்போ பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். இப்ப வெங்காயம் வதங்கிடுச்சு. வதங்கின உடனே இப்போ கார்னும் கேப்சிகமையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண சிக்கன், கார்ன், கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 2 minutes வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு 1/4 tablespoon உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 tablespoon பெப்பர், 1/2 tablespoon ஆர்கானோஸ், 1/2 tablespoon chili flakes. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. எடுத்து சைடுல வச்சிடலாம். இப்ப பாஸ்தாக்கு சாஸ் பண்ண pan வச்சிடலாம். மீதி இருக்க 50 grams பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப 2 tablespoon மைதாவை ஆட் பண்ணிடலாம். மாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் பட்டர்ல நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 250 ml மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. விடாம கிண்டிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி ஆயிடும். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1/4 teaspoon உப்பு. இப்ப இந்த சாஸ்க்கு தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். 1/4 teaspoon ஆர்கானோஸ், 1/4 teaspoon chili flakes, 1/4 teaspoon பெப்பர். இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப 3 slices of cheese ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த சாஸ்க்கு தேவையான அளவு கெச்சப்பும் ஹாட் சாஸும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் மசாலாவை போட்டுடலாம்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். டேஸ்டுக்காக 1/4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ ஃபைனலா வேக வச்சிருந்த 200 கிராம் பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா 2 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பரா இருக்கு. வாங்க இப்ப நம்ம செஞ்சதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், யம்மியா இருக்கு. இதே போல உங்க வீட்ல இருக்க கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சாண்டிஸ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கும் வரை நான் உங்கள் ஜுனிட்டா. பாய்.